வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம அ நீங்க பார்க்குற இந்த கோப்பை பாருங்க. இது வந்து டைல்ஸ் இல்லைங்க, கிரானைட் கல். ஒரு பாத்ரூம நம்ம கிளீன் பண்ண வந்தோம். ஸோ, அதோட வீடியோவ நீங்க வந்து லைவா ஒரு கோப்பையில உள்ள அந்த உப்பு கரை, நாள்பட்ட கரைகள், மஞ்சள் கரை, அ இந்த மாரி கரைகள எப்படி நம்ம லிக்விடா ரிசல்ட் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ, இப்படி பார்த்தீங்களா? இந்த மாரி கால் வச்சு அ ரொம்ப அசட கருப்பா இருக்குல்ல. இந்த மாரி கரைகள்ல வந்து உப்பு கரைன்னு சொல்ல முடியாது. ஒரு விதமான கரை. சரியா? இந்த மாரி கரையும் அதாவது ஹார்டு ஸ்டெயின் ரிமூவர் அப்படின்னா, கடினமான எல்லா கரைகளையுமே எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஓகேவா? ஸோ, இப்போ நீங்க பார்க்குறீங்க ஜஸ்ட்டு நம்ம ஹெச்எஸ்ஆர் ஹார்டு ஸ்டெயின் ரிமூவர ஃபர்ஸ்ட்டு கோட்டு நம்ம அப்ளை பண்றோம். ஆ எப்படி அப்ளை பண்றோம்ன்னு நீங்க பார்க்குறீங்களா? பழைய பெயிண்ட் ப்ரஷ் வச்சு தான் அப்ளை பண்ணணும். நெறைய கஸ்டமர் பாட்டில அதிகமா ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. ஆனா, எப்படி அப்ளை பண்ணணும்? அந்த ஐடியா இல்ல. ஜஸ்ட்டு ஒரு மூடியில ஓட்ட போட்டு ஸ்ப்ரே பண்ணி, அதனால லிக்விடு கரைகள்லாம் கரையும்னு நெனச்சீங்கன்னா, அப்படி கிடையாது. அப்ளை பண்ற விதம் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஜ நீங்க பழைய பெயிண்ட் ப்ரஷ்ஷ வச்சு நீங்க பெயிண்ட் அடிக்கிற மாரி அப்ளை பண்ணுனீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துல அந்த லிக்விடோட பவருக்கு இந்த கரைகள் எல்லாமே ஈஸியா கரைஞ்சு வர்றத நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இதையும் மீறி 5 நிமிஷத்தை மீறியும் கரைகள் கரையலன்னா தான் நம்ம என்ன பண்ணணும், உப்புத்தாள் 120வது நம்பர். அ அந்த உப்புத்தாள் வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படின்து உண்டு. ஏன்னா, அது வந்து தண்ணிக்கு கரையாது. அந்த உப்புத்தாள வச்சு நம்ம இந்த கரைகள் மேல தேய்க்கும்போது ரொம்ப ஈஸியா அ ம பளிச்சுன்னு ஆயிரும். இந்த கிரானைட் அதாவது இந்த கோப்பை, டாய்லெட் கோப்பை. இப்ப பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஜஸ்ட்டு ரொம்ப ஹார்டா இருக்கிறத மட்டும், அதாவது லிக்விட் அப்ளை பண்ணியும் கரையாத கரைகள் மேல மட்டும் தான் நம்ம தேய்க்கிறோம். எல்லா பக்கமும் தேய்க்க போறதில்ல. அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம தேய்க்கக்கூடிய அந்த உப்பு தாளையும் நம்ம லிக்விடுக்குள்ள நனைச்சுக்கிட்டு, தாள ஈரப்படுத்திக்கிடணும். இல்ல ட்ரையா இருக்கு, புதுசா இருக்கு அப்படி தேய்க்கினா தான் கோடு விழும். நம்ம ஈரப்படுத்திட்டு தேய்ச்சா கோடே விழாது. அ ட அந்த கோப்பம் வந்து நல்ல பாலிஷ் குடுக்கும். கோடு விழாது. கரைகள் மட்டும் தான் நமக்கு கரைஞ்சு வரும். ஸோ, இப்ப எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு நம்ம ஹெச்ஆர் லிக்விட் அப்ளை பண்றோம். உப்பு தாள வச்சு தேய்க்கிறோம். தண்ணி ஊத்துறோம். அவ்வளோதான். நீட்டா ஆயிடுச்சா? ஸோ, இந்த மாதிரி உங்க வீட்டு கோப்பையும் நீட்டா ஆக்கணும் அப்படின்னா, ஆ ஸோ இந்த மாரி பவர்ஃபுல்லான கெமிக்கல் ஹெச்எஸ்ஆர் நியூபல்ஸ் ப்ராடக்ட்டோட ஹெச்எஸ்ஆர் வச்சுட்டு, நம்ம டாய்லெட்டுக்கு பிரஷ் இருக்குல்ல, அந்த பிரஷ்ஷ வச்சு தேய்ச்சா போகுமா அப்படின்னா, கண்டிப்பா ஆ போகும். ஆனா ஆனா, அது ரெகுலர் டெய்லி கிளீன் பண்ணும்போது தான் போகும். இப்போ இந்த